ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாவக்காய்னாலே ரொம்ப கசப்பாக இருக்கும்னு வேணான்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பாவக்காய் கசப்பே இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு பாவக்காய் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு டைம் கலந்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் இடையிடையில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னுமே நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இது இன்னுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த பாவக்காய் நான் சொன்னது போல் செய்கிறதும் ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட சுவையான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஈஸியான டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.